நேற்று இரவு நீங்க நிர்மலா சீதாராமன் அவங்களை வந்து சந்திச்சதா தகவல்கள் வெளியா இருக்கு. குறிப்பா தகவல்கள் தானே சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தம்பி ரஜினி என்ன பிஜேபி அவரு எதையாவது பேசிட்டு கூடாது. அவரை நான் அன்பின் நிமித்தமா மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரண்யத்துல போடுறாரு அப்படின்னு. அப்போ நான் போட்டியிட போறது தனிச்சு போட்டியிடுன்னு தெரியுது. கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன். ஒருத்தரை சொல்லியிருக்கீங்க, ஆனா 60 பேரை களத்துல விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்னத்துக்காக காத்திருக்கேன். சின்ன வந்தோன்னா தீவிரப்படுத்திடுவேன். இப்போ இந்த சின்னம்ங்கிறது நிரந்தரம் இல்லையா? மைக் சின்னம் அப்படிங்கிறது இது இல்ல. அது எனக்கு வழி இல்லாம எடுத்து வேலை செஞ்சேனே ஒழியா, அது எனக்கு என்னோட சின்னம் இல்லை. நான் ஒரு சின்னம் எனக்கு கேட்டு கொடுத்துருக்கேன். அது பரிசீலிக்கிறேன்னு இருக்காங்க. அது எப்படின்னு ஒரு 2-3 வாரத்துக்குள்ள எனக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்துடும். அது ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சின்ன இருந்தா தான் நான் வேலை செய்ய முடியும். சும்மா அதனால வேட்பாளரை மட்டும் நிறுத்தி பயன் இல்லையே, எனக்கு சின்ன வேணும்ல. சமீபத்தில் அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பிஜேபி அதே போல ஏடிஎம்கே கூட்டணி வைத்தால் நீங்க எடப்பாடி அவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தை என்ன எடுத்துக்கலாம்? அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் என்ன ஏற்படுத்துன்றது இல்லை. அவங்க ஏற்கனவே வலுவான அணி அவங்க அமைக்க தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். 21 அப்போ நான் அவரை சந்திக்கும் போது நான் என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். அப்போ அதில் அதை அன்பாட்டை மறுத்தேன். இப்போ அம்மா ஜெயலலிதாட்டே நான் மறுத்தேன், இவங்ககிட்டே மறுத்தேன். யார் கேட்டாலும் இல்லைங்க அது எனக்கு சரி வராது, என்னுடைய கோட்பாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்னது கொஞ்சம் வலுவான அணியாக நான் அன்னைக்கு தேமுதிகவை கூட வச்சுக்கிறேங்கய்யா, விட்டுறாதீங்கன்னு. அப்போ அண்ணன் தனியரசுக்கு கூட வச்சுக்கிறேங்க அந்த மாதிரி ஆளுகளை சொன்னேன் நான். அப்போ அது செஞ்சிடலாம் தம்பின்னு அதை விட்டுட்டாங்க. அது குறைஞ்சது ஒரு 3 விழுக்காட்டில் தான் துவக்குறாரு. அது இவங்கெல்லாம் இருந்திருந்தா அப்போ அதை அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல விட்டுட்டாங்க. அந்த தவறை இந்த வாட்டி செய்யக்கூடாது. 3 விழுக்காடுன்றது நீங்க 8 விழுக்காடு நீங்களும் பறிச்சிட்டீங்க. நீங்களும் ஏடிஎம்கே சேர்ந்தா வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதின்னு பாக்குறீங்களா? இது நான் இப்ப அவங்களோட சேர்ந்தா 8 இருக்காது. ஏன்னா நீங்க கூட்டணி வைக்கிற கட்சியில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நீங்க தெளிவா விளங்கிருங்க. என்னுடைய கனவை இன்னொரு கைகளில் வச்சு நிறைவேற்ற முடியாது. என்னுடைய பயணம் என்னுடைய கால்களை நம்பிதான் இருக்கணும். அடுத்தவர் கால்களை நம்பியோ அடுத்தவர் தோள்களையோ நம்பி பயணம் இருந்தா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் போக மாட்டார். எனக்கு ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றம் என்னுடைய கனவு இல்லை. எனக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்னுடைய கனவு. அப்படிங்கும்போது எனக்கு என் மொழியிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நீங்க போகும்போது பார்க்கலாம், இது தமிழ்நாடுன்னு சும்மா பேர் ஒப்புக்கு இருக்கு, தமிழ்நாடு இல்லை. அப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற பிள்ளைகள் போயிட்டு மறுபடியும் இந்த கட்சிகளோட போய் கூட்டணி போயிட்டு நான் சும்மா தான் பேசிருக்கலாம். அது எதையுமே சாதிக்க முடியாது. அதனால முதல் முறையா உங்களுடைய முழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படிங்கறது தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தமிழர் தானே ஆள்றாங்க அப்படின்ற கேள்வியில இருந்து விலகினதுனால இல்ல தமிழர் ஆள்றான், தமிழரா ஆளணும்ல. தமிழுக்கும் தமிழருக்குமா அவர் நிக்கணும்ல. தன் தாய்மொழி அழிஞ்சு போச்சுங்கிற கவலையே இல்லை. எங்க வணிக நிறுவனங்கள் எங்கேயாவது பெயர் பலகை இருக்கா? இப்ப இன்னைக்கு திருவண்ணாமலை முழுக்க நீங்க போனீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலை சுத்தி வெறும் தெலுங்குல இருக்குது. அது இருக்கட்டும். அதே மாதிரி வெங்கடாசலபதி கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு இருக்கணும், எங்க தாய்மொழியில எழுதிருக்கணும். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இப்ப பழனியில அந்த உள்ளரங்கு இருக்கிற கற்ப கிரகம்னு சொல்லுவோம், அந்த வழிபாட்டு தலத்திலேயே மலையாளத்துல நீங்க அறிவிப்புகளை செய்றீங்க. அதே மாதிரி ஐயப்பன் கோயில்ல என் மக்கள் வரும்போது நாங்கள் லட்சக்கணக்கா வழிபடுறோம். அப்படி எல்லா இடங்களையும் எனக்கு முன்னுரிமை இருந்தா அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கறதுல எங்களுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்க எங்களுடைய புத்தாண்டுக்கு எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு? ஏகாதிக்கு உகாதிக்கு மற்ற ஓணத்துக்கு எல்லா பண்டிகைகளுக்கும் விடுமுறை விடுறோம். எங்களுடைய குருநானக்கு மகாவீர் அவங்க ஜெயந்திக்கெல்லாம் விடுமுறை இருக்கு. எங்களுடைய வள்ளுவர் பிறப்புக்கு எங்கேயாவது விடுமுறை இருக்கா? அப்போ புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்படுறதுக்கும் ஒரு பொது உடைமையா இருக்கிறதுக்கு, ஜனநாயகரா இருக்கிறதுக்கு, இறையாண்மையோடு இருக்கிறதுக்கு, தேசப்பற்றா இருக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. என்னுடைய வளங்களை நீங்க எல்லாருமே பிரிச்சுக்கிறீங்க. ஆனா அவரவர் வளங்கள் அவரவரோடும் உங்க நிலத்தோட நிறுத்திக்கிறீங்க. அப்ப தமிழனுடைய பேரன்பை நீங்க இழிச்சவாத்தனமா கருதிடக்கூடாதுல்ல. அப்ப மாண்பும் ஜனநாயகமும் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் ஒரே ஒரு இனத்துக்கு தான் இருக்கணும்னா அது கஷ்டம். அதை நீங்க விளங்கிக்கணும். நாங்க எங்க மொழிப்பற்றோடு இருக்கிறது நாங்க மட்டும் சொல்லலையே. கர்நாடக முதலமைச்சர் ஐயா சீதாராமையா சொல்றாரு, நோ இங்கிலீஷ், ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா அப்படின்னு பேசுறாரு ஒரு அதிகாரிட்ட. நீங்க கேள்விப்பட்டு என்னவாவும் இங்க வரும்போது கன்னடம் படிச்சுட்டு வா வேலைக்குன்னு. எங்க மாநிலத்தில் அப்படி இல்லை.
யாராவது வந்து வேலை சேர்ந்துட்டு கத்துக்கன்றீங்க. வேலை சேர்ந்துட்டா ஏன் கத்துக்கணும்? பிரதமருடைய இலங்கை பயணத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ பல விஷயங்களை பேசி வந்து சொல்லணும். அவங்க வந்து இப்ப மாண்புமிக்க பிரதமர் அவர்கள் எதுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க வந்து இதுக்காக போன இது சார்ந்த பிரச்சனை பேசி இருக்கிறாங்க. மீனவர் சார்ந்தது அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க திருப்பி திருப்பி ஈழம் பிரச்சனை, மீனவர் பிரச்சனைன்னு பேசுறீங்க. பிரச்சனை கிடையாது. அது எங்கள் வாழ்வுரிமை, எங்களுடைய பிறப்புரிமை. இந்த கடலுக்குள் மீன், முதல்ல கடல் என்னது? என் சோழ பாட்டனுடைய ஏரி வரலாற்றுல குறிப்பு சோழன் லேக்குன்னு தான் இருக்கு. அது எங்க மூதாதைகள் வந்து நம்ம படகு ஓட்டுற மாதிரி எங்க மக்கள் அன்னைக்கு அவன் கப்பல் ஓட்டி விளையாடிட்டு இருந்திருக்கான் அரசேந்திரன். அப்ப அந்த மாதிரி இடத்துல நாங்க சொந்த இந்த மண்ணில் ஒரு மீன் பிடிக்கிற உரிமையை கூட நாங்க இழந்திருக்கோம். அப்படின்னா கடல் விவசாயத்தை நாங்க இழந்துட்டோம், கடல் வேளாண்மை இழந்துட்டோம். அதை நம்பி இருக்கிற மீனவ மக்களின் வாழ்வாதாரம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உலகத்துல 33 விழுக்காடு மக்களினுடைய உணவு தேவையை மீன் தான் நிறைவு செய்யுது. அந்த இடத்துல அப்படிதான் நீங்க பார்க்கணும். நான் மீனவன் உரிமைன்னு பார்க்க முடியாது, என் இனத்தின் பிறப்புரிமை அது. அதை நான் அடையாம விட முடியாது. நீ கச்சத்தீவை மீட்பது என்பது ஒரு பகுதி, எனக்கு என் நிலத்தை திருப்பி விடணும். ஆனால் கடல்ல மீன் பிடிக்கிற உரிமையை எனக்கு பெற்றுக் கொடுத்து பாதுகாப்பது என்பது இந்த அரசின் கடமை. அது தன் நாட்டு மக்களின் வந்து உரிமையை பாதுகாத்து, வாழ்வுரிமையை பாதுகாத்து, அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த நாட்டின் கடற்படை ராணுவத்தினுடைய முதன்மையான கடமை. அதை செய்யலைங்கிறதா எங்க கோபமோ ஆதங்கமோ. நீங்க போய் பேசி என்ன இப்ப திருப்பி கேட்டா ஒத்திக்கி எடுக்க, ஏன் நிலத்தை எதுக்கு ஒத்திக்கி எடுக்கணும்? ஏன் நிலத்தை எதுக்கு நான் ஒத்திக்கி எடுக்கணும்? நீங்க கச்சத்தீவை மீட்டு மட்டும் அதை எல்லை தாண்டி வரான்னு சுட்டுக்கிட்டே இருந்தா, நீங்க வேடிக்கை பார்த்து இருந்தா எப்படி? கடல்ல ஏது தம்பி எல்லை? நீங்க எல்லை கோடுகள் எங்க இருக்குது? அப்படின்னாலே எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை. நம்ம கேட்கறது கேரள மீனவர்களும் எல்லை தாண்டி வர்றாங்க, ஆனா அவங்கள நீங்க தொடறது இல்லை. ஏன்னா அங்க ஆள் இருக்கு, எங்களுக்கு கேட்க நாதி இல்லைங்கிறதான் பிரச்சனை. எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழன் என்பதுதான் பிரச்சனை. கடைசி ஒரு கேள்வி, 2026 திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி விஜய் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? 2026 உங்களுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, இந்த கட்சி போட்டிகள் அப்படி நம்ம சொல்லிக்கிறது, நம்ம சொல்லிக்கிறோம் போட்டி அப்படின்னு. கோட்பாட்டு அளவில், கொள்கை அளவில், தத்துவ அளவில் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத வச்சுதான் நீங்க இது. இப்ப திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு என் தம்பி எதிர்க்கிறாருன்னா எதனால எதிர்க்கிறாங்க? இங்க பாருங்க, இவங்க இந்த துறையில் இப்படி பண்ணிருக்காங்க, இதுல மோசமான நிர்வாகம் இருக்குது, இதை அவங்க செஞ்சிருக்கலாம், செய்ய தவறிட்டாங்க, இதை பாருங்க அப்படி எடுத்து சொல்லணும். சும்மா மொட்டையா நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னா ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேள்வி வந்தா பதில் சொல்லணும். சமீபத்தில் தீர்மானங்கள் 17 தீர்மானங்கள்ல திமுக எதிர்ப்பாக அது பலன் வராதுல்ல. பலன் என்ன? தீர்மானம் அரசு கூட தான் போடுது, வீட்டுக்கு எதிராக தீர்மானம், கச்சத்தீவு மீட்புக்கு தீர்மானம் இல்ல. அது அவருடைய தீர்மானம், அவருடைய நம்ம வெளிப்பாடா எடுத்துக்கலாம். அவர் கொள்கையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு வெளிப்படுத்துறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதை வந்து களத்துல வந்து நின்று மோதி கோட்பாட்டு அளவுல அவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தை எடுத்து வச்சு, இப்ப நீங்க அவங்களும் பெரியாரு கொள்கை வெளியாட்டி, உங்களுக்கும் பெரியாரு கொள்கை வெளியாட்டி, எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க? நீங்க அவரும் இருமொழி கொள்கை, நீங்களும் இருமொழி கொள்கை. இப்ப நான் மாறுபடுறேன்னா மாறுபடுறேன். எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழிதான், தமிழ். தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்து ஒரு கொள்கையா இருக்கு. அப்படி இருக்க முடியாதுல்ல தம்பி, அது எப்படி இருக்க முடியாது? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா இருக்க முடியாது. அவங்க ஒப்புக்கொள்வாங்க. உங்களுக்கு கச்சத்தீவை கொடுக்கும்போது அமைதியா இருந்துட்டு இப்ப மீட்கிறேன்னு ஒரு நாடகத்தை போடுவாங்க. புரிஞ்சுக்கணும், நீங்க திராவிடம் என் மொழிக்காக, என் இனத்தின் உரிமைக்காக, என் மக்களின் நலனுக்காக, நிலத்தின் வளத்துக்காக நின்றிருந்தா எதுக்காக என் முன்னோர்கள் திசைப்பாதித்தனாரோ, மாப்போசியோ, அல்லது அண்ணல் தங்கவோ, கியாபி விஸ்வநாதனோ, மறைமலையடிகளோ, சிங்காரவேலோ ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு போராடி இது நிக்க வேண்டியது எதுக்கு வருது? இப்ப நான் திமுக இருந்திருப்பேனே, உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருந்தேன்னு. அங்கே இருந்திருப்பேனே. அப்ப அது போய் பேச்சு இல்ல, அது போய் பேச்சு இல்ல. அது திடீர்னு நினைச்சா தங்கச்சி பிரியா வந்து தமிழ்ல எல்லாம் பேர் பண்ண எழுதுறேன். களத்துல நேருக்கு நேர் போட்டிங்கிறது இன்னும் உருவாகல இல்ல சார். அது திருப்பி நேருக்கு நேர் போட்டின்னா அது லாஸ்ட் ரைடு இல்ல. கபடியில லாஸ்ட் ரைடு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இது கடைசி பந்து அடிச்சாதான் வெற்றி அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இது களத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து முருங்கை மரம் நடல, ஆலமரம், அரச மரம் நடுறேன், பனை மரம் நடுறேன். எனக்கு பயன் தரதோ இல்லையோ, எனக்கு பின்னாடி வர என் தலைமுறைக்கு பயன் இருக்கணும். அதனால அது திராவிட கோட்பாடு எப்படி எங்களை 100 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சிருச்சோ, 75 ஆண்டு ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த தமிழ் தேசிய கோட்பாடுங்கிறது வலுவான அடித்தளமா வச்சு கட்டுறேன். நீங்க ஒன்னா கூடி வர்ற
அவரு அவ்வளவுதான் விழுந்துருவாரு அப்படின்னு. நான் என்னைக்கு வளர்ந்துருவேன்னா நீ இப்ப விழுந்துருவேங்கிற. நான் 1.1 இருக்கும்போதும் அவ்வளவுதான். அப்புறம் 6.5 7 விழுக்காடு வரும்போது அவ்வளவுதான். இப்ப 8 விழுக்காடு இருக்கும்போது அவ்வளவுதான்ற. இடைத்தேர்தல 16 விழுக்காடு தொட்டிருக்கேன், அப்பவும் அவ்வளவுதான்ற. நீ வளர்வேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப வீழ்வேன்னு சொல்றதுல நம்பிக்கை இருக்கும். எப்பவுமே நான் வளர்வேன்னு சொல்லல, அப்புறம் திடீர்னு நான் விழுந்துருவேன், திடீர்னு விழுந்து. அது சும்மா அது காலம்தான் தீர்மானிக்கணும். மிக்க நன்றி. நல்லது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.